வணக்கம், வணக்கம் அரும் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிடப் போகிறாரா? ஏன்னா திருச்சியில நேரு அவர்களும் சொன்னாரு. விரைவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எம்.எல்.ஏவா சட்டமன்றத்திற்கு செல்வார் அப்படின்னு சொன்னாரு. அவர் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதைப் பற்றி திமுக தன்னுடைய மீட்டிங்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி. ஆனால் நிருபர்கள் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போதைக்கு நான் வந்து அந்த முடிவை நான் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவுமே நாம் பேசப்படும் பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதே போல ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டால் இடைத்தேர்தலை கண்டு அஞ்சுமா தாவேகா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அவர் வந்து இப்ப 35% விஜய் எடுத்திருக்காரு. அதை விட அதிகமான வாக்கு சதவீதம் எடுத்து ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுகிறாரு என்றால், அவரை விட்டு சென்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அது வந்து ஒரு பெரிய வினையாக அமையும். தாவேகாவும் வினையாக, அது கூட்டணி கட்சிகள் வந்த பிறகு நம்மால அவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் நிச்சயமாக இருக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் பார்க்க வேண்டியிருக்கும் தாவேகாவுக்கு பிறகு. அதே போல வரும் உள்ளாட்சி தேர்தல்கள்லையும் அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். உள்ளாட்சி தேர்தலையும் திமுக வந்து தன்னுடைய பலத்தை காட்டும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்ப கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளியேறிவிட்டன. ஒரு சில கட்சிகளை தவிர தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, அப்படி வேறு சில கட்சிகளும் இருக்கின்றன. இவர்களை தவிர மற்ற எல்லாரும் வெளியேறிவிட்டார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி திருச்சி கிழக்குல ஒருவேளை தாவேகாவை விட ஒரு 5000-10,000 ஓட்டுல ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தாவேகாக மிகப்பெரிய ஒரு சவாலாக அது அமைந்து விடும். மற்ற இடைத்தேர்தலில் அவர் ஜெயிக்கிறாங்களோ இல்லையா, ஸ்டாலின் மட்டும் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய களமே வேறு மாதிரி அமைஞ்சிடும். அடுத்தது 2031 29 திமுக டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து திமுக தன்னை களமிறக்கி பார்த்து விட வேண்டும். நேரு சொல்லியிருக்காரு, இறங்கி அடிப்போம் தருவ வெற்றி பெறுவோம் திருச்சி கிழக்குல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த முறை நம்ம வந்து வேறு மாதிரி டீல் பண்ணோம். இப்ப நம்ம டீல் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும்னா திமுக தரப்புல சொல்லப்படுகிறது. ராசா அவர்களும் மேடைகள்ல பேசும்போது திமுக தனித்தே போட்டியிட வேண்டும் என்று திமுகவினர் விரும்புகிறார்கள், தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நாம் தனித்து போட்டியிட வேண்டும், வெற்றியா தோல்வியான்னு பார்த்திடலாம். அதுக்கு காரணம் 234 தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் நம்ம கட்சியாக வேலை செஞ்சலான்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டணி கட்சிக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு அவங்க வெற்றி பெற்ற பிறகு வேறு ஒரு கூட்டணிக்கு போய் அவங்க அமைச்சர் ஆறாங்க, அரசியல்ல பெரிய ஆள் ஆறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எரிச்சலாக இருக்கிறது. நம்ம கஷ்டப்பட்டு திமுக கொடியோட போய் அவங்களுக்கு ஓட்டு கேட்டோம். ஆனால் இன்று அவர்கள் வேறு ஒரு கட்சி ஆட்சியில போய் பதவி ஏற்றுட்டு அமைச்சராகிட்டு ஜாலியா சுத்துறாங்க. திமுகவுக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படிங்கிறச்ச நம்முடைய கோபம் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் தான். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோட கட்சியில இருந்து வன்னி அரசு, IUML இருந்து ஷாஜஹான் அப்படின்னு நிறைய பேர் இது அமைச்சர் ஆறாங்க. ஏன் இதுல காங்கிரஸ்ல இருந்து விஸ்வநாதன் அவர்களும் இவரும் வந்து அமைச்சரா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அடுத்த நாளே காங்கிரஸ் ஓடி போய் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து சில நாட்கள்ல விசிகாவும் கம்யூனிஸ்டும் போய் ஆதரவு அளித்தாங்க. IUML கொஞ்ச நாள் யோசிச்சு போனாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் திமுகவை எதிர்த்து பேச ஆரம்பித்த பிறகு மிக கடுமையாக, அதாவது IUMLலாம் உதயசூரியன் சின்னத்துல திமுக ஆதரவுல நின்றுட்டு திடீர்னு போய் என்ன பண்றாங்க, தாவேகாக்கு ஆதரவுங்கிறாங்க. நன்றி சொல்லும்போது தாவேகா கொடியோட போய் நன்றி சொல்றாங்க. இது வந்து அந்த களத்தையே மாற்றுகிறது. அதைதான் திமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கூட்டணி கட்சிகளே வேண்டாம், தாவேகா எப்படி தனித்து 214 தொகுதியிலும் நின்றதோ அதுவே நம்மளும் நிற்கிறது நல்லது. ஒருவேளை அப்படி நம்ம நின்று இருந்தா தாவேகாவுக்கு சரியான ஒரு போட்டியாக இருந்திருக்கும். நம்மளும் ஒரு 80-90 இடங்களை ஜெயிச்சிருப்போம், அவங்களும் 70 இடங்களை ஜெயிச்சிருப்பாங்க, இன்னும் களம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க. இதைத்தான் ராசா அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார். அதே போல நேரு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரைக்கும் திருச்சி வந்து திமுகவோட கோட்டைங்க, நீங்க வாங்க, உங்களை வெற்றி பெற்று உங்களை எம்எல்ஏவாக அனுப்புவது என்னுடைய வேலைன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து விஜய் வெர்சஸ் உதயநிதினு போயிட்டு இருக்குங்க, அதுவே நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஸ்டாலின் உள்ளே போனா அது ஒரு சின்ன குழப்பம் ஏற்படாதா அப்படிங்கிறாங்க. குழப்பம் ஏற்படுகிறது, அவங்க குடும்பத்திலேயே அந்த மாதிரி ஒரு இது வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள்
இருக்கும்போது அவர்தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது பெரும்பாலான திமுகவினருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஸோ இதுல வந்து உதயநிதி வர்சஸ் விஜய்ன்னு போகணுமா, இல்ல ஸ்டாலின் வர்சஸ் விஜய்ன்னு போகணுமா அப்படின்னா ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படிங்கிறதா நன்றாக இருக்கும். ஒரு காலத்துக்கு பிறகு அது மாறுறதுக்கு மாறட்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கணிப்பு. உதயநிதி அதை விரும்ப மாட்டார் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுகிறது. அவர் துபாய்க்கு போயிருக்காரு நினைக்கிறேன். இன்றோ நேற்று கிளம்பி இருக்காரு. அவர் 29ஆம் தேதி தான் வராரு போல இருக்கு. ஸோ இந்த களம் வந்து விஜய் வர்சஸ் உதயநிதின்னு போச்சு அப்படின்னா அரசியல் ஆரோக்கியமா இருக்கும். இன்னும் வேகமாக திமுக வந்து வளரும்லாம் சொல்றாங்க. யார் இருந்தாலும் வளருங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து, அதாவது உதயநிதியும் பார்ட்ல இருக்காரு இல்லையா, அது இருக்கும். இப்ப அண்ணாமலை வந்தால் அண்ணாமலைக்கு பெருசா வாக்கு சதவீதம் ஏறாது. ஒரு 5-6% மேக்சிமம் வருங்க. அதுக்கு மேல வராது. ஆனால் இப்போ திமுக வந்து 25% ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த 25 30 ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. 30 ஆக்கினாலே அது ஆட்டோமேட்டிக்கா தாவேக்கால இருந்து குறையும், அதிமுகல இருந்து குறையும். ஏன்னா அதிமுகவை கிட்டத்தட்ட கபலீகரம் செய்து விட்டது தாவேக்கா. இன்னும் சிலர் தான் இருக்காங்க. அவங்களே கூப்பிட்டு வச்சிருவாங்க போல இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இடைத்தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றதானால் தாவேக்காக அது மிகப்பெரிய ஒரு பேரடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடப்படுகிறது. அதுவும் 5 தேர்தல் வருகிறது. 5 தொகுதியிலுமே திமுக வெற்றி பெறுகிறதுனா களமே வேற மாதிரி மாறிடும். திமுகவை கண்டு அஞ்சுகிற நிலைமை தாவேக்காக ஏற்படும். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களாங்கிற சந்தேகம் கூட வரும். ஸோ அதைத்தான் இங்கே எதிர்பார்க்கிறார்கள் திமுகவினர். நாம் கடுமையாக உழைத்து இந்த 5 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்க போடுறாங்க. பட் அது நடக்குமா நடக்காதா? தாவேக்கா மீது இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்பவும் அந்த ஆர்வம் குறையவில்லை. நிறைய குறைபாடுகள் இருந்தாலும் ஆட்சியில கரண்ட் கட்டு, பாலியல் கொடுமைகள் நடந்தாலுமே இன்னமும் தாவேக்கா மேல ஒரு நம்பிக்கையோட மக்கள் இருக்காங்க அப்படிங்கறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு கடுமையான போட்டியை தரும் பட்சத்துல ஒண்ணும் இல்லைங்க. தாவேக்கா 35% இப்போ 40 கூட ஏற்படும் எல்லா கூட்டணி கட்சிகளும் போனதுக்கு அப்புறம். திமுக ஒருவேளை 35, 36, 37% வராங்க. ஒரு 3% வித்தியாசம் வருதுன்னா அப்போ தாவேக்காக ஒரு அச்சம் வரும். காரணம் என்ன அப்படின்னா திமுக 24ல இருந்து 35 வந்துட்டாங்களே, 36க்கு வந்துட்டாங்களேங்கிற ஒரு அச்சம் கண்டிப்பாக வரும். அதைத்தான் திமுக எதிர்பார்க்கிறது. அதாவது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் நாம் இதை சாதித்து காட்ட வேண்டும். ஏன்னா ஏடிஎம்கேவோட பலம் குறைந்து விட்டது. அதிமுகவில் இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தல்கள் ஒரு சவாலை ஏற்படுத்தும். ஒரு சின்ன பயத்தை தாவேக்காவுக்கு கொடுக்கும். தாவேக்கா என்னதான் பலமான ஒரு கட்சியாக இருந்தாலுமே தாவேக்காவுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அவர்கள் பயந்து பயந்து அதிமுக நிறைய பேர் கூட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஒவ்வொன்றாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவர் தைரியமா நிற்கலாம். வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து நிறைய பார்த்துட்டோம். இதுலயே நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி நேரு பேசியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. என்னை பொறுத்த அளவில் அவர் தேர்தல் நின்று ஒரு எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ள போனோம். அப்பா காணும் தேர்ந்தீங்களப்பா அது வந்துட்டேன், இப்ப சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுதான் திமுகவுடைய மாஸ்டர் பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு. மீண்டும் சந்திப்போம்.